எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்றாரு மெகா கூட்டணி, மெகா கூட்டணி, எங்களோட அவங்க வரப்போறாங்க, இவங்க வரப்போறாங்க, பலமான கூட்டணி, சக்தி வாய்ந்த கூட்டணி அப்படி திரும்ப திரும்ப சொல்றாரு. அவங்களோட இருக்கிறது ரெண்டு பேர் தான். ஒன்னு பாஜக, இன்னொன்னு அதிமுக. அதிமுக போய் பாஜகவோட கூட்டணி வைக்கல. அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை டெல்லிக்கு அழைத்து மிரட்டி அச்சுறுத்தி எடப்பாடியை சேர்த்துக் கொண்டார். அதிமுக சேரல இன்னை வரைக்கும். அதிமுக தொண்டர்கள் அதை விரும்பல. பாஜகவோடு கூட்டணி சேர்வதை எங்களுடைய இதய தெய்வம் நிராகரித்த பாஜகவோடு நாங்கள் சேர மாட்டோம். அதிமுக தொண்டர்களுடைய நிலை இதுதான். எடப்பாடியை வலுக்கட்டாயமாக நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து சேர்ந்து விட்டார். இவருக்கு என்ன நெருக்கடி என்பது எல்லோருக்கும் தெரியும். மடியில கணம் இல்ல, வடியில பயம் இல்லைன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி எடப்பாடி சொல்றார். மடியில் கணம் இல்லை என்றால் அமித்ஷாவின் நெருக்கடிக்கு நிர்பந்தத்திற்கு ஆளானது ஏன் என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். சரி, ஏதோ ஒரு வகையில எடப்பாடியை நிர்பந்தப்படுத்தி நெருக்கடி கொடுத்து சேர்த்துட்டாரு. சேர்த்த பிறகு என்ன, ஒரு முறை அல்ல பல முறை அமித்ஷா சொல்றார், தமிழ்நாட்டில் 2020 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று NTA தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், பாஜக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும், அமைச்சரா இருப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்றார். அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி, திரு எடப்பாடி பழனிசாமி நம்பகமான தலைவர் கிடையாது. அவரை யார் முதலமைச்சர் ஆக்குனது? எடப்பாடி பழனிசாமிய சகோதரி சசிகலா, எங்க ஊரு சகோதரி சசிகலா தான் முதலமைச்சர் ஆக்குனாங்க. அந்த அம்மா கதி என்ன? அதோ கதி. சரி, போட்டோம். இவர் முதலமைச்சர் ஆன பிறகு சட்டசபையில நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக சார்பில் கொண்டு வரப்பட்டது. அண்ணன் OPS தலைமையில 9 உறுப்பினர்கள் இருந்தார்கள். எடப்பாடி ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்த பொழுது OPS அணியை சேர்ந்த 9 சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடிக்கு எதிராக வாக்களித்திருந்தால் ஆட்சி கவிழ்ந்திருக்கும். ஆட்சி கவிழக்கூடாது, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதா பாதுகாத்த கட்சி என்கிற முறையில அந்த 9 சட்டமன்ற உறுப்பினரும் எடப்பாடி ஆட்சிக்கு ஆதரவு வாக்களித்தார்கள். அந்த OPS கதி இன்னைக்கு என்னாச்சு? ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவர். அவரை நம்பி யாரும் பயணம் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம். எத்தனை அணி வேணாலும் உருவாகலாம். அது உருவாகுமா உருவாகாதா எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வது 2 அணியைத்தான். 2 அணிதான். மூன்றாவது அணியா ஒரு அணியை மக்கள் ஏற்க மாட்டார்கள். இதை நாங்களே சோதனை பண்ணி பார்த்திருக்கிறோம். நான் எடப்பாடி சொல்வதை ஏற்க மாட்டேன். எங்கள் தலைவர் அமித்ஷா சொல்வதைத்தான் ஏற்பேன். நான் எங்கள் தலைவர் சொன்னதற்கு புறம்பாக இருப்பேனேயானால் நான் எப்படி பாஜக தொண்டனாக இருக்க முடியும்? அதனால கூட்டணி ஆட்சி தான், நாங்கள் மந்திரி தான் என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆனா இவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, இவரோடு சேருவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. எடப்பாடியோடு சேருவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஏன்னா ஒரு நம்பகமான தலைவர் கிடையாது. அதனால யாரும் அவரோட சேர மாட்டாங்க. பாஜக அதிமுக அணியே தொடருமா என்பது கேள்விக்குறி. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.